இன்னைக்கு காலையில் நான் கடைக்கு போயிட்டு வந்தேன். இந்த 1/4 கிலோ கேரட் 20 ரூபா சொன்னாங்க. இந்த ஒரு முள்ளங்கி 100 கிராம் இருந்துச்சு, 8 ரூபா சொன்னாங்க. இந்த ஒரு சவுச்சவோட விலை 20 ரூபாங்க. இந்த ஒரு தேங்காயோட விலை 25 ரூபா. 2 தேங்காய் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த 1/4 கிலோ பச்சை பயிறு 40 ரூபாங்க. நான் வாங்கிட்டு வந்திருக்க இந்த காய்கறியை வச்சு இன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 21/8/2026. இன்னைக்கு வரலட்சுமி விரதம். அனைவருக்கும் இனிய வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெட் ஸ்ப்ரெட்டை பாருங்களேன். திருப்பூர்ல இருந்து என்னோட ஹஸ்பண்ட் 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாருங்க. இன்னும் நான் வாஷ் பண்ணி பார்க்கல. வாஷ் பண்ணி பார்த்துட்டு அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு வந்துட்டு ஒரு பிலோ கவரும் கொடுத்துருக்காங்க. அருமையாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இன்னும் நான் வாஷ் பண்ணி பார்க்கல. வாஷ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். அப்புறம் இன்னைக்கு வரலட்சுமி நோன்புங்கிறதுனால மேக்சிமம் எல்லார் வீட்லேயும் சாம்பார் தானே வச்சுருப்பீங்க. நான் இன்னைக்கு காலையில் தோசையும் வரமிளகா சட்னியும் செஞ்சு சாப்பிட்டோம். மத்தியானத்துக்கு என்ன சமையல் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். மக்களே, நான் ரொம்ப குண்டா இருக்கேன். அதனால கால் பாதத்துல வலி இருக்குது, பேக் பெயின் ரொம்ப இருக்குது. அதனால இப்பெல்லாம் நான் ரொம்ப சிம்பிளா தான் சமையல் பண்றேன். வாங்க என்ன பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். சுட சுட சாதம் வடிச்சு ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன். இது வந்துட்டு சாம்பார். வரலட்சுமி நோம்புங்கிறதுனால நானும் சாம்பார் தான் வச்சுருக்கேன். மாங்காயை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. மாங்காய், முள்ளங்கி எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது வந்துட்டு முட்டைக்கோசும் பீன்ஸும் போட்டு துவரம் வச்சுருக்கேன். இப்போல்லாம் அடிக்கடி நாங்கள் துவரம் செஞ்சு சாப்பிட்றோங்க. வரமிளகா தூள் போட்டு பொரியல் பண்ணுறதில்ல, காரம் ஒத்துக்க மாட்டேங்குது. அப்புறம் இது வந்துட்டு சவுச்சவ் துவரம். இதுவும் தேங்காய் பூ துருவி போட்டு துவரம் வச்சிருக்கேன். அப்புறம் எப்போதும் போல அவருக்கும் எனக்கும் நீர்மோர் கலந்து வச்சுட்டேன். அப்புறம் பசும்பாலில் உர ஊற்றின தயிர் எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு வரலட்சுமி நோம்புங்கிறதுனால நிறைய பேர் வீட்டில் சக்கரை பொங்கல் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணினீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.